தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று நடைபெற உள்ளதையொட்டி முக்கிய கட்சிகள் அனைத்தும் உச்சகட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியில் சேருவதாக இருந்து யுத்தம் செய் ஜெயிச்சா நாடாளுவர், செத்தா வீர சொர்க்காடையவர், யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னவன கோழைன்னு சொல்லுவாங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. பின்னர் தனி கட்சி தொடங்குவதாக சென்று ஒரே அடியாக அரசியலே வேண்டாம் என ஒதுங்கிக் கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி. தற்போது ரஜினியின் மீது அரசியல் சாயங்கள் பூசப்படவில்லை என்றாலும் பல கட்சிகளுக்கு கூட்டத்தை வரவழைப்பதற்கு காரணமே அவராக அமைகிறார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே பாஜக வேட்பாளர் அண்ணாமலைக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் நடன நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் டூப் ரஜினியின் கலக்கலான நடனம் காண்போரை உற்சாகம் கொள்ள வைத்தது. தேர்தல் வந்துவிட்டால் மட்டும் அரசியல் கட்சியின் பெரும் புள்ளிகள் கூட சாலையில் நடந்தே சென்று பொதுமக்களின் வேலைகளை இழுத்து போட்டு பார்ப்பதுண்டு. அந்த வகையில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் என்பவர் மூதாட்டிகளிடம் காலில் விழுந்து வாக்கு சேகரித்தார். கோயிலில் வழிபாட்டுடன் தொடங்கியவர் வாக்குரிமை இல்லாத பள்ளி மாணவ மாணவிகளிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்குவது, கசாப்பு கடையில் அமர்ந்து ஆட்டுக்கறியை வெட்டுவது என தன்னை மக்களின் தோழன் என்பது போலவே வெளிப்படுத்தி வாக்கு சேகரித்தார். வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் பிரச்சாரத்திற்கு இயேசு கிறிஸ்துவையே துணைக்கு அழைத்துக் கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் என்பதால் தேவாலயம் பக்கம் வண்டியை விட்டவர் பிரச்சார வாகனத்தில் நின்றவாறே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பாடலை பாடி மக்களை கவர்ந்தார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆலயத்தில் வெளியே பலூன் விற்பனையாளரிடம் கைப்பம்பை வாங்கி பலூனுக்கு காற்றடித்தும் தனது சின்னமான பலாப்பழத்தை தலையில் வைத்து சுமந்தவாறும் சென்றவர் பலாப்பழம் வாங்கலையோ பலாப்பழம், விறகு வாங்கலையோ விறகு என அவருக்கே உரிய பாணியில் அட்ராசிட்டியும் நீண்டது. அப்புறம் இதை எடுத்துட்டு போனா பலூன் சின்னன்றுவாங்க, பலாப்பழம் தான் சின்னம். பலாப்பழம் வாங்கலையோ பலாப்பழம், விறகு வாங்கலையோ விறகு. இதேபோல் காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி கடையொன்றுக்குள் நுழைந்து பிரியாணி செய்வதற்கு தயாராக்கி கொண்டிருந்த அரிசியை கிண்டியும் அரிசி வெந்துள்ளதா என பதம் பார்த்தார். இரட்டை இலை சின்னம் கையில் இல்லையே என தவித்த வளர்மதி வெற்றிலையை எடுத்து அதை இரட்டை இலை போல விரித்து காட்டி வாக்கு கேட்டார். மேலும் திண்டுக்கல்லில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா வெங்காயம் முறித்தும் சாலை ஓர கடையில் வடை பணியாரங்கள் சுட்டும் பிரச்சாரம் மேற்கொண்டார். தங்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் வாக்குகளுக்காக அடிமட்டம் வரை இறங்கி அலசும் வேட்பாளர்களை கவனித்த பொதுமக்கள் வருடா வருடம் தேர்தல் நடந்தால் நல்லதுதான் போல என முணுமுணுத்துக் கொண்டனர்.